வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு our channel. மீண்டும் ஒரு புதிய வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போனோம்னா, நம்ம தம்பி போமா சேனல் தான் வீடியோ கொண்டு வந்திருக்கோம். ஏற்கனவே நம்ம அரசியல் தக்லை பார்ட் 3 போட்டிருந்தோம். அதோட பார்ட் 4 தான் இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். சிலர் இப்படி இருக்கீங்க. இப்போ நம்ம எலெக்ஷன் தக்லை பார்ட் 4 பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் அரசியல்வாதிகள் ஒரு நிலைப்பாடை எடுத்துட்டு அதுக்கப்புறம் மாற்றி பண்ண சம்பவங்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோல இருந்து அரசியல் எப்படி வேலை செய்யும், அரசியல்வாதிகள் அவங்க தேவைகளுக்காக எப்படி மாறுவாங்க, தமிழ்நாட்டோட அடிப்படை அரசியல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஓட்டை கரெக்டான ஆளுக்கு போடுங்க. இப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. வீடியோ எடுத்து வரணும்னு சொல்லி ரொம்ப எஃபர்ட் போட்டு வீடியோ ரெடி பண்ணிருக்கோம். ஸோ ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா? நான் உங்க ஜெடி, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தம்பி இருக்கியா ஆரி போயிடுச்சா போவோமா மொதல் சம்பவம் மங்களகரமா ஆண்டவர்கிட்ட இருந்தே போயிடலாம். சினிமால ஆண்டவர் ஒரு எல்லளவு கூட யாராலையும் விமர்சனம் பண்ண முடியாது. அதுவே அரசியல்ல அவர் விமர்சனம் பண்ணாம போக முடியாது. அதிமுகவோட கூட்டணி இருக்காதுன்னு நானே சொல்லிடுவேன். திமுகவோட கூட்டணி இருக்காதுன்னு திரு கமலஹாசன் சொல்வாரா? சொல்லிட்டா போச்சு. அரசியலுக்கு வரும்போது மாற்று கட்சின்னு சொல்லி என்னெல்லாம் உருட்டினாரோ அப்படி இப்ப ஆப்போசிட்ல உருட்டிட்டு இருக்காரு. அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன், I am not prepared to answer you. You are anti-Indian. நீங்க டிஎம்கேவோட போய் தெரிஞ்சுங்க. நீங்க தான் ரிமோட் கண்ட்ரோல் எல்லாம் தூக்கி போட்டீங்களே டெலிவிஷன் மேல, அது தூக்கி போட்டாங்க. ஆனா ரிமோட்டை வேற ஆள் தூக்கிட்டு ஓடிட்டா. ஆகா, அங்க போக கூடாதுயா ரிமோட்டு அப்படின்னு எடுத்த முடிவு. அந்த அலையன்ஸ் புரிஞ்சுங்க, புரியலன்னா சும்மா இருங்க. நீ என்ன துரோகம் பண்ணாலும் அவனை மன்னிச்சுப்பான். ஆனா முடிவு பண்ணிட்டீங்களா? யாருக்கு ஓட்டு போட போறீங்க? குடும்ப அரசியல்ங்கிற பேர்ல நாட்டையே குழி தோண்டி புதைச்சாங்களே அவங்களுக்கா? மக்களை குடும்பமாக நினைக்கும் தலைவர்கள் எல்லோருமே குடும்ப அரசியல் தான் உட்டியாடா ஒரு பீலா. அதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதா. அவர் நம்ம கிட்ட மாற்றம், மையம், உயரம்னு புரியாத மாதிரி பேசும்போது நம்ம கெஸ் பண்ணிருக்கோம் நமக்கு ஆப்பு வைக்க போறாருன்னு. 11 மணிக்கு வண்டி கட்டிக்கிட்டு யாராவது தடுத்தா, அதிகாரி தடுத்தால் அந்த அதிகாரி இல்லாமல் செய்கிறேன் என்கிறாரே, அவரை வேலையை விட்டு நீக்கிறத பத்தி சொல்றாரா, கொலை பண்றத பத்தி சொல்றாரா? எப்படி பார்த்தாலும் நீ கிரிமினல், எப்படி பார்த்தாலும் நீ குற்றவாளி. உன் பேச்சில இருந்தே உன்னுடைய குற்றங்கள் வெளிப்படுகின்றன. கமலஹாசன் மாதிரி ஒரு அறவேக்காடு என்ன சொல்றோன்னே தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். ஏன் கமலஹாசனுடைய வேட்பாளர் அங்க பேச சொல்லுங்க பார்க்கலாம். இதனுடைய பின்னணியில பிஜேபி இருக்கு. ஒரு ஊழல் கட்சிக்கு மாற்று இன்னொரு ஊழல் கட்சியாக இருக்கவே முடியாது என்ற நியாயத்தை நான் உங்களுக்கு சொல்லி தெரியப்படுத்த வேண்டியதில்லை. A few years later. திடீர்னு அங்க இருந்து இங்க வந்துட்டாரே அப்படின்னு எல்லாம் கேட்பீங்க. இது முதல்வர் சரித்திரத்தில் ஒரு புதிய மாற்றத்தை கோயம்புத்தூர் உருவாக்க போகிறது. சாட்டை இதை 2021 டைம்ல கெஸ் பண்ணி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ நான் இப்பதான் பார்த்தேன். நம்ம அதை கெஸ் பண்ணாம விட்டுட்டோம். கிராம மக்கள்கிட்ட அவர் பேசுறது புரியாது. அன்பே சிவம் படம் பார்த்து 10 வருஷம் முன்னாடி பார்த்தோம். இன்னைக்கு தான் அந்த படமே புரியுது. அவர் பேசுறது இன்னும் 35 வருஷம் கழிச்சு புரியும். அப்போ கமலஹாசன் இருக்க மாட்டாரு. மண்ணின் மொழி மக்களுக்கு புரியணும்ல. அவர் சொல்றாரு, வெற்றி பெற்றவர்கள் சுற்றுவழி பார்வையால் சுற்றியும் நெருப்பு சுற்றியிருப்பவர்களை சுட்டுவிடும். எதாவது புரியுதா உங்களுக்கு? பிடிவாதத்துக்கு கடிவாளம் போல என்றால் அடிவாரம் போய் தான் கடிகாரம் பார்க்க வேண்டும். எதாவது புரியுதா உங்களுக்கு? உங்கள் கொள்கையை சொல்லுங்கள். என் கொள்கையை நான் புத்தகமாக தருவேன். புத்தகத்தை கொடுங்க, நான் அதை கொள்கையாக சொல்லுவேன். வலப்பக்கம் இல்லாமல் இடப்பக்கம் நடுவாளர்கள் இல்லைங்கள், மையமாளர்கள், லாரி ஒரு மடிப்பட்டி சாவுங்கள். இதுவா தத்துவம்? 2024 டைம்ல டிஎம்கேவே தோத்து போற அளவுக்கு பிஜேபி ஏடிஎம்கே அடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க கூட நாங்க சேர மாட்டோம்னு எப்போ கேட்டாலும் சரி, எந்த நேரத்தில் கேட்டாலும் சரி, தூக்கத்துல இருந்து எழுப்பி கேட்டாலும் சரி, பிஜேபியோட ஒட்டுமில்லை உறவில்லை. அந்த பெட்டி கழட்டி விட்டாச்சு. அதனால இனிமே அந்த பெட்டியை என்ஜினோட சேர்க்கிற அந்த ஒரு எண்ணமே கிடையாது. பாஜகவோட அதிமுக கூட்டணி வைக்குமானே? நேற்றும் இன்று இல்லை, நாளையும் இல்லை. நாளையெல்லாம் 2024 இல்லை. எத்தனை தடவை இதை சொல்வது உங்களுக்கு? இவங்களோட கூட்டணி வச்சுதாங்க எங்க ஆட்சியை போச்சு. இல்லைன்னா நான் ஜெயிச்சிருப்பேங்க. கடந்த முறை உங்களுடைய தோல்விக்கு பிஜேபி தான் காரணம். நீங்கள் அதே கூட்டணி தான் இப்பவும் இருக்கு. அது எப்படி நீங்கள் இந்த முறை எப்படி அதை சமாளிக்க போறீங்க? அவங்களுடைய ஐடியாலஜி வேறு, எங்களுடைய ஐடியாலஜி வேறு. அண்ணா பேரஞ்சர் அண்ணா அன்னைக்கு சுதந்திர கட்சியோட கூட்டணி வச்சார். எல்லா நிருபர்களை மாதிரி கேட்டாங்க, என்னங்க இந்திக்கு ஆதரவு வந்தார், அவர் இந்தி திணிப்புக்கு காரணமாக இருந்தார், பல பேரோட உயிரெல்லாம் போச்சு, அவரோட நீ கூட்டணி நிற்கணும். எங்களுக்கு அன்னைக்கு காங்கிரஸை வீழ்த்தணும். இன்னைக்கு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா திமுக வீழ்த்தணும்.
அதுதான் வந்து ஒரு அல்டிமேட்டா இருக்கு. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. பொதுவா தமிழ்நாட்டுல ஒரு அறவேக்காடு யாருன்னு கேட்டா எல்லாருக்குமே தெரியும், அண்ணாமலை தான் அறவேக்காடு. அரசியல் அண்ணாமலை ஒரு கத்துக்குட்டி. அண்ணாமலைக்கு கொஞ்சம் கூட அரசியல் தகுதியே இல்லைன்னு தான் அர்த்தம். A few years later. ஐயா பசுமன் தேவரையாருடைய மறு வடிவமாக இன்றைக்கு இருக்கின்ற நம்முடைய அண்ணாமலையார். இதுல ஒண்ணும் குறைச்சல. ஐயோ இவங்க தான் இப்படி நம்ம குக்கர் அண்ணன் இவங்கள போட்டு செஞ்சுட்டு இருந்தாரு, இவங்க கூட நான் சேர மாட்டேன்னு. எதுக்கு நாங்க போய் சூசைட் பண்ணிக்கிற களத்துல உழுவுறதுக்கு போக மாட்டாங்க. பிஜேபி நோட்டாவோட போட்டு கட்சியோட பழனிசாமியோட போகணுங்கிறீங்களா நீங்க பேச? அதுக்கு நாங்க தூக்குமாடி கூட தொங்கிடுவோம். நாங்கெல்லாம் பழனிசாமி 2026 தேர்தலுக்கு பிறகு நடு ரோட்டில் இருக்க போகிறேன் என்பதை மறைமுகமாக அவரே ஒத்துக்கொண்டிருக்கிறார். அதான் எந்த காரணத்தை கொண்டு துரோகத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் அவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் எப்படி அந்த கூட்டணியில் இருக்க முடியும்? பங்காளி சண்டையெல்லாம் தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு விட்டு கொடுப்பவர்கள் என்றைக்கும் கெட்டுப்போவதில்லை, எல்லாவற்றையும் மறந்துவிட்டு மீண்டும் நாங்கள் என்டிஏவில் இணைஞ்சிருக்கோம். கவுரு எது ஸ்ட்ராங்கா இருக்கும்? கவுரு எதுக்கா தூக்க மாட்ட போறோம். 2024 இவங்க பேசின பேச்சுக்கு பாகிஸ்தான் இந்தியா மாதிரி அடிச்சுக்குவாங்கன்னு பார்த்தா மாமா மச்சா மாதிரி ஒன்று சேர்த்துட்டாங்க. இப்ப அப்படியே இந்த குழப்பத்தை தூக்கி டிஎம்கே மேல போட்டுட்டு எடப்பாடி ஒரு இன்டர்வியூல எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டாரு. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை A few years later. ஏங்க வைகோ வந்து எந்த அளவுக்கு திமுக பத்தி விமர்சனம் பண்ணாரு, அதெல்லாம் உங்க தொலைக்காட்சியில போட மாட்டேங்கிறீங்க. காங்கிரஸ் எந்த வழியில் இருந்தது? எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க, அப்புறம் மிசா சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்போ திமுக என்ன சொல்லுச்சு? படு துன்பத்தை அனுபவிச்சுன்னு சொன்னாங்க. எங்களுக்கு எந்த ஒரு சங்கடம் கிடையாது, மன வருத்தம் கிடையாது, குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டிக்கிறதாவ ஒன்றாக இணைந்திருப்போம், வெற்றி பெறுவோம். எங்களுக்கு எந்த ஒரு சங்கடம் கிடையாது, மன வருத்தம் கிடையாது, ஒருமித்த கருத்தோட நாங்கள். எடப்பாடி அவர்கள் இப்ப பேசினதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. வைகோவை பத்தி நீங்க பேசினதை கவனிச்சிருந்தீங்கன்னா அதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. என்னன்னு அதையும் பார்க்கலாம். வைகோ டிஎம்கேல இருந்தப்ப எப்படி இருந்தாருன்னா, கலைஞரிடம் தமிழ் இல்லையா? அட பைத்தியக்காரி, சூரியனில் ஒளி இல்லையே, வானத்தில் நட்சத்திரங்கள் இல்லையே, இமயத்தில் பனி இல்லையே, சிங்கத்தில் கர்ஜனை இல்லையே, சிறுத்தையில் சீற்றம் இல்லையே, புலியில் பாய்ச்சல் இல்லையே, திராவிட முன்னேற்ற கழக தொண்டனிடம் வீரம் இல்லையே, டாக்டர் கலைஞரிடமும் தமிழ் இல்லையா? இப்படி இருந்த வைகோ டிஎம்கேல இருந்து வெளியே பிரிஞ்சு வந்தப்ப எப்படி மாறி இருந்தாருன்னா, தமிழ்நாட்டிலே யாருமே திமுகவை அப்படி விமர்சனம் பண்ணதில்ல, அந்த அளவுக்கு மாறி இருந்தாரு. அண்ணன் வைகோ அவர்கள் தலைவர் கலைஞருக்கு பக்கத்திலே இருந்து அரசியல் கத்துக்கிட்டவர். தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி அடிக்கடி சொல்லுகிற போது வெட்கம், மானம், சூடு, சொரண, ரோசம் எதுவும் இல்லாத கலைஞர் கருணாநிதி. ஊழல் கரைபடிந்த திமுகவோடு என்ன சொல்ற? 2G ஊழலில் சிக்கி குடும்ப அரசியல் நடத்தி அண்ணாவின் இயக்கத்தை நாசமாக்கி ஈழத் தமிழர்களை காவு கொடுத்து லட்சக்கணக்கான ஈழத்தமிழர் படுகொலைக்கு முழுக்க காரணமான திமுக தலைமை. நான் இதை விட இன்னொரு தொழில் பண்ணலாமேன்னு கேட்டலாம். வேற ஒரு தொழில் உலகம் பூரா பிரசித்தி பெற்று ஆதிமனிதன் காலத்தில் இருக்கிற ஒரு தொழில் கலைஞரும் செய்யலாம், இவங்களும் செய்யலாம். நான் ஒன்னும் தப்பா சொல்லுவேங்க, அவரு நாதஸ்வரம் வாசிக்கக்கூடிய தொழிலும் தெரியும், அதனால சொன்னேன். இத்தனை 1000 மேடைகளில் இன துரோகி என்று 2009 பேசிய இந்த வைகோ எப்படி உடன்பாட்டுக்கு போவான்? A few years later. தமிழகத்துக்கு அடுத்த முதல்வராக தளபதி ஸ்டாலின் வர வேண்டும் என்று வைகோ சொல்லாம யார் சொல்லுவார்? ஓட்டுகள் போட்டுட கேட்டுக்கிறான், அத போட்டதும் புத்திய இன்னும் இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய எடுத்து வச்சிருக்கேன். ஆனால் எலெக்ஷன் டைமில் இப்போ இதுவே போதும், அது இன்னொரு நாள் பார்க்கலாம். இதுலேயே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இப்போ தமிழ்நாடு பாலிடிக்ஸ் எந்த லெவலில் இருக்குன்னு. இந்த அளவுக்கு கொள்கையை மாற்றி கூட்டணி போகாமல் இருக்க இப்போதைக்கு கட்சிகள்னா டிவிகேவும் என்டிகேவும் தான். அதுவும் இப்போதைக்கு தான், ஃபியூச்சரில் என்னன்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே நான் வந்திருக்கிறேன். ஒரு நாளும் பொய் சொல்லி உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். உங்க விஜய்க்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. அசாத்தியமானதா பேசுறாரு.
அசாத்தியத்தை சாத்தியமாக்குறவனுக்கு பேர் தான்டா புரட்சியாளன். அப்படிப்பட்ட கனவை எங்கள் தலைவன் எங்களுக்கு தந்தான். பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணி அடிமைத்தனம், மது, மத போதை எதுவும் இல்லாத ஒரு தூய தாயகம் தமிழர் தேசம் படைக்கணும்னு ஆசை. கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் வழியில் மரங்கள் கிடையாது. ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. எல்லா கட்சியோட மேனிஃபெஸ்டோவும் எடுத்து படிச்சு பாருங்க. லோக்கல்ல உங்க ஏரியாவில் அவங்க சொன்னது நடந்திருக்கான்னு பாருங்க. யார் உங்களுக்கு சரின்னு படுதோ அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க. ஆனா மறக்காம ஓட்டு போடுங்க. இந்த வீடியோ நீங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி பாத்துருந்தீங்கன்னா யாருக்கு ஓட்டு போட போறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா யாருக்கு போட்டேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தெரிஞ்சுக்கலாம். ஓகே மக்களே, இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். வரட்டா. ஸோ ஓகே, நாங்க வந்து நம்ம வந்து இந்த வீடியோ வந்து எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்த்துருக்கோம். நீங்கள் எல்லோரும் ஓட்டு போட்டிங்களா இல்லையாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். மேக்ஸிமம் எல்லாருமே ஓட்டு போட்டிருப்பீங்க இந்த எலெக்ஷனில். ஏன்னா இந்த எலெக்ஷனோட ஓட்டோட பர்சன்டேஜ் பார்க்கும்போதே ஓகே, யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பொலிட்டிக்கல் மேலே வந்து எவ்வளோ தூரத்துக்கு இன்வால்வ் ஆயிருக்கீங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். பட் அதாவது போன எலெக்ஷனில் இருந்ததை விட இந்த எலெக்ஷனில் வந்து எவ்வளோ ஆர்வத்தோட போய், அதாவது இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், விஜய் அண்ணா வந்து அரசியலுக்கு வந்து தான் கண்டிப்பாக அது வந்து தவிர்க்க முடியாத காரணம். கண்டிப்பாக வந்து அரசியல் வந்து இன்னொரு ஸ்டேஜ் ஆஃப் போகுது. அது பேசிக்காக எல்லாரும் சொல்லுவாங்க அரசியல் ஒரு சாக்கடைன்னு சொல்லி அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு அரசியல் மேலே இருந்த ஒரு நம்பிக்கை போச்சுல்ல, அது இப்போ திருப்பி வந்திருக்குங்கிறத வந்து இந்த எலெக்ஷன் வந்து வந்ததுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா தான். அது அவர் வந்து உள்ளாடி இந்த எலெக்ஷனோட இதுக்குள்ளே வந்தது. எலெக்ஷனை பற்றியே பேசாதவங்க கூட அந்த எலெக்ஷனை வந்து பேசி அதை வந்து வெளியே கொண்டு வந்து 2K கிட்ஸுக்கு வந்து எலெக்ஷன்னா இது என்னன்றது கூட அவங்களுக்கு நிறையா இந்த சோஷியல் மீடியாலையும் இப்போ நான் ரொம்ப இப்போ நான் என்னவே சொல்கிறேன்னா, நான் ரொம்பலாம் அரசியல் பற்றியெல்லாம் இப்போ தேடிலாம் போய் பார்க்கலாம் மாட்டேன். இப்போது கரண்ட் இந்த சிச்சுவேஷனுக்கு நம்மளுக்கே வந்து ஓகே நம்ம இப்படிலாம் நடந்திருக்கா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வம் வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய வந்திருக்கு. ஸோ மாற்றத்திற்கான வழி ஆகுமா என்னங்கிறதெல்லாம் தெரியல. பட் ஏதாவது ஒன்றுனா வாய்ப்பு கொடுத்தா தானே தெரியும். கண்டிப்பாக. அதாவது அரசியலில் மாற்றத்தை எதிர்பார்த்து எல்லாருமே எதிர்பார்த்தது தான். ஆனால் இந்த வாட்டி வந்து யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து கண்டிப்பாக இந்த அரசியல் ஒரு திருப்பம் வரணும், நாட்டுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஓட்டு போட்டிருந்தாங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இனி எல்லாரும் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணோம். கரெக்டாக இன்னும் ஒரு 1 வீக்கில் ரிசல்ட் வந்துடும். ஸோ அந்த ரிசல்ட்டுக்காக நாங்களும் வெயிட் பண்ணுறோம், நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கிறத நம்புகிறோம். நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்றதை அது கேட்கக்கூடாது. இல்லை இருந்தாலும் ஒரு ஆர்வம் எங்களுக்கும் இருக்குமா இல்லை? நீங்கள் எத்தனை பேர் எந்தெந்த வர மாட்டீங்க, நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க, ஓட்டு போட்டிங்களா இல்லை நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்கிறத வந்துட்டு மறக்காம சொல்லுங்கள். நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நாங்கள் திரும்ப ரிப்ளை பண்ணுறோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். சரி, இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்கள் நிறைய வந்துட்டு இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும்